இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்டீவ் கட்ஸ் அப்படிங்கிற ஒருவர் ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படம் உலக அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த திரைப்படத்தை இவர் எடுத்தார். அந்த ஆய்வு 2 கேள்விகளை மையப்படுத்தி பல கேள்விகளை உருவாக்கி எல்லா உலக நாடுகளிலும் பரவலாக எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த முதல் கேள்வி என்ன அப்படி என்றால், உலக மனிதர்கள் அதிகமாக விரும்பி தேடுவது எது? இல்லை, நம்ம கேட்டால் நம்ம எல்லாம் பதில் டக்குன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அந்த தீமே அதுதான், மகிழ்ச்சி. அவங்க பல்வேறு துணை கேள்விகளை கொண்டு அவங்க உறுதியாக அந்த அவங்க தேடுகின்றது என்ன அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அப்போ இன்றைக்கு நமக்கு தீமை தான். இன்னைக்கு 2வது வாசகத்தில் பவுலடிகளார் கூறுகின்றார். இன்னைக்கு முதல் வசனமே இல்லையா, தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இன்றைக்கு அந்த 2வது வாசகத்தில் முதல் வரியாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதுதான் நமக்கு இறைவன் விடுக்கின்ற அழைப்பு, அவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை, மனிதர் தேடுகின்ற ஒரு தேடல். எல்லா மனிதர்களின் தேடலின் அடிப்படையாக இருப்பது இந்த மகிழ்ச்சி தான். அப்போ இந்த மகிழ்ச்சியை எப்படி தேடுகின்றார்கள்? இதுதான் 2வது கேள்வி. அப்போ அந்த எல்லா மனிதர்களும் அவங்க ஆய்வு மேற்கொண்ட பெரும்பாலும் ஏறக்குறைய 98% அவங்க தங்களுடைய பொருளாதார தேவைகளை அவர்கள் முன்வைத்து அந்த மகிழ்ச்சியை தேடுகின்றார்கள் என்று முடிவுக்கு வந்தார்கள். சரி, இப்படி பொருளாதார தேவைகளை முன்வைத்து அவர்கள் தேடுகின்ற மகிழ்ச்சி அவர்களை நிறைவுக்கு கொண்டு செல்லுகின்றதா என்றால் அது வெறுமனே 10% மகிழ்ச்சியை மட்டும்தான். அப்போ மகிழ்ச்சி ஒரு 100% அப்படின்னு பிரித்தோம்னா அதில் 10% மகிழ்ச்சி மட்டும்தான் பொருளாதார தேவைகளை நிறைவு செய்ய அவர்கள் தேடுகின்ற அந்த தேடலில் கிடைக்கின்றது என்று முடிவுக்கு வருகின்றார்கள். அப்போ மீதி 90% எப்படி இல்லை? இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை, அப்போ என்னுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ ஆண்டவருடைய உடனிருப்பில் அவருடைய பாதுகாவலில் இல்லையா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பங்கு அளவில் எடுத்திருக்கின்ற அந்த தீம் பாதுகாப்பு தான். அதான் கேடயத்தெல்லாம் இன்னைக்கு பவனியில் கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இப்போ அந்த ஆய்வுல அவர்கள் மேற்கொண்ட போது இன்னும் ஒரு 40% மகிழ்ச்சி என்பது எப்படி அப்படின்னு சொல்லும்போது 10% நம்ம தேடுகின்ற நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வது. இன்னும் 40% அவர்கள் முன்வைத்தது நமக்கு பிடித்தமானவர்களோடு, நாம் நேசிக்கக்கூடியவர்களோடு, அன்பு செய்பவர்களோடு உடன் இருப்பது, அல்லது நம்மை அன்பு செய்பவர்களோடு உடன் இருப்பது. இன்றைக்கு அந்த உடனிருப்பில் 40% மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, 40% மகிழ்ச்சி உடனிருப்பில். இப்போ நம்ம அருமையாக அந்த ட்ராமாவில் போட்டாங்க, அந்த பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடையக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எரிச்சல் தர மாதிரியே தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தா உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்லையா? அல்லது நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, நமக்கு பிடித்தமானவர்கள் நம்ம பத்தி தப்பா போய் வெளியே பேசுறாங்க, நம்மளால சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அப்போ இன்றைக்கு நாம நம்முடைய உடனிருப்பில் சந்தோஷப்படுறவங்களை பத்தி நாம வெளியே பேசணும்னு அவங்க கேள்விப்பட்டா நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார்களா? என்ன, அதுவும் மகிழ்ச்சி அடைய முடியாது. அப்போ உடனிருப்பில் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உண்மையாக இருப்பது இல்லையா? அப்ப இன்றைக்கு என்னோடு நான் விரும்புகின்றவர்கள் எல்லாம் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்றால் அது ஒரு எதிர்பார்ப்பாகவே முடியும். நிச்சயமா நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் அவ்வாறு இருப்பேன் என்று நாம் தீர்மானித்தால் அதை நம்மால் செயல்படுத்த முடியும். அப்ப இன்றைக்கு நம்மை நேசிப்பவர் யார்? இல்லையா? நம்ம நிறைய பேரை சொல்லலாம், கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லா அன்புக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. எல்லையில்லா அன்பை நம்மீது கொண்டிருப்பவர் கடவுள் தான். அதான் எசாயா முதல் வாசகத்தில் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைகிறேன், அவருடைய உடனிருப்பில் என்னை அன்பு செய்கின்ற அவர் சொல்றார்,
ஆண்டவர் சொல்லுகின்றார், தாய் தன் பிள்ளையை இல்லையா பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ அவள் மறந்திடனும் நான் உன்னை மறவேன், உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி எசையா புத்தகத்தில் அவர் சொல்லுவார், நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். அப்போ ஆண்டவருடைய அன்பு அதுக்கு எல்லையே கிடையாது, லிமிட்டும் கிடையாது. நீ இப்படி இருந்தால் நான் இப்படி உன்னை அன்பு செய்வேன் என்று அவர் நமக்கு ஒரு வரைமுறையும் வைப்பதில்லை. மாறாக நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை அன்பு செய்யக்கூடியவர் கடவுள். ஆனால் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் அவங்களுடைய அன்புக்கு ஒரு எல்லை உண்டு. அவர்களுக்கு எதிராக செல்லும்போது இல்லையா பெற்றோரே பிள்ளைக்கு எதிராக மாறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இல்லையா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை போட்டு கொலை நடப்பதை கூட இன்றைக்கு நம்ம வாசிக்கின்றோம். அப்போ இன்றைக்கு கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கும் போதுதான் நிச்சயமாக மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்பதை அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்போ நமக்கு ஆண்டவரும் இதை தெளிவாக யோவான செய்தியில் 15வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் சொல்லுகின்றார், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள், அப்போது என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும், நம் மகிழ்ச்சி நிறைவு பெறும் எப்போது அவர் நமக்கு பணித்த அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும்போது. அப்போ இன்றைக்கு அவ்வாறு நாம் வாழும்போது கடவுளும் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா. நம்ம கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தா கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா இல்லையா அப்படின்னு சொன்னால் நம்மை குறித்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி பெறுவார். நமக்கு நெகேமியா புத்தகத்தில் 8வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் நமக்கு ஒரு வசனம், பெரிய வசனமாக இருக்கும். அதில் கடைசி வரி, ஆண்டவரது மகிழ்வை உங்களது வலிமை என்று இருக்கும். ஆண்டவரது மகிழ்ச்சி தான், அதாவது உங்களை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா, அந்த மகிழ்ச்சி தான் உங்களுடைய வலிமை, ஆற்றல், உங்கள் வாழ்வுக்கான சக்தி. இப்போ உங்களை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி அடைய செய்து விட்டோம் என்றால் அப்போ நம்ம வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக ஒன்று இறை பாதுகாப்பை நம்புவது இல்லையா. அந்த பாதுகாப்பை நம்பும்போது நம்ம நிச்சயமாக நிறை மகிழ்ச்சியை கொள்வோம். பயம் வந்துருச்சு, அச்சம் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது. நம்ம பேதுருடைய அந்த நிகழ்ச்சி, கடல் மீது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 28, அந்த 30 வரைக்கும் உள்ள இறைவார்த்தைகளில் பார்க்குறோம். நானும் இறங்கி நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லுகின்றார். அவரும் இறங்கி கட்டளை எடுக்கிறார். பெரும் காற்று வீசுவதை பார்க்கிறார். இயேசு நிற்கிறாரு, அவரை நோக்கி நடந்து போகிறாரு. அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரும் காற்றை கண்டவுடன் இல்லை அவருடைய பார்வையை திருப்புகின்றார். உடனே பயப்படுகிறார், மூழ்க தொடங்குகின்றார். அப்போ இன்றைக்கு ஆண்டவரில் நான் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரை பற்றி கொள்ளும் போது எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை இல்லையா. அப்போது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்கும். பயம் வந்துச்சுன்னா அங்கே மகிழ்ச்சி இருக்காது இல்லையா. பயமும் மகிழ்ச்சியும் ஒன்றா இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அவரது அன்பிலே நிலைத்திருப்பது, அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது. இரண்டாவது இன்றைக்கி நாம் எடுத்திருக்கின்ற ரோல் மாடல், இன்றைக்கி விவிலிய மாந்தர், இன்றைய நாளுக்கான விவிலிய மாந்தர் யார் அப்படின்னு சொன்னால் திருமுழுக்கு யோவான். இப்போ கடந்த வாரங்களிலும் அவரை பற்றிய வாசகம் தான் நமக்கு வந்தது. குறிப்பாக திருச்சபை இந்த வாரத்தில் அவரை ஒரு முன்னுதாரணமான மனிதராக எடுத்து பார்க்கிறது. அப்போ அவற்றை இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கிறோம். 7 கேள்விகள் அவற்றை கேட்கப்படுகிறது. 7 அப்படிங்கிறது விவிலியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான நம்பர். இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த எண்களில் 3, 7, 12 இது எல்லாமே முழுமையை குறிக்கக்கூடிய எண்கள். அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி 7 கேள்வி. நீ மெஸ்ஸியாவா? நீர் எலியாவா? நீர் தான் வரவேற்கின்ற இறைவாக்கினரா? ஏன் திருமுழுக்கு கொடுக்கிற? இப்படியெல்லாம் தொடர்ந்து மாற்றி மாற்றி அவர்கிட்ட 7 கேள்விகள் கேட்கின்றார்கள். அப்போ அவர் நினச்சிருந்தா ஆமாம் நான் எலியா தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா. இயேசுவே சொல்லுகிறார் இவர் தான் எலியா என்று. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் எலியாவும் இல்லை, நான் இறைவாக்கினரும் இல்லை, நான் சாதாரண ஒரு மனிதர். மெஸ்ஸியாவுடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, இன்னும் மெஸ்ஸியா வரவே இல்லை. அவர் நான் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லோருமே நம்பி இருப்பார்கள். ஏன்? இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகும் கூட எபேசு நகரத்தில்
அவர்தான் இல்லை, எளியா தான் திருமுழுக்கு யோவான் தான் மெசியான்னு நம்பினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த திருமுழுக்கு யோவான் வந்து நான் மெசியா கிடையாது, நான் சாதாரண மனிதன் என்று சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இப்போ இவன் நமக்கு காட்டுகின்ற அந்த ரோல் மாடல் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னை ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு வந்து நம்ம என்னை நான் அக்செப்ட் பண்ணணும், என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளாத போது இல்லையா நம்ம வந்து நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது கேள்விக்குறி. இல்லை, யாருமே நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதாவது நமக்கு ஒரு குறையை நாம் பார்க்குறோம். நான் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கலாம், நான் அல்லது இன்னும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கலாம். ரொம்ப ரேராக வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் குட்டையாக நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. இல்லை, நான் ரொம்ப தடிமனாக இருக்கிறேன், அல்லது எனக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கணும், அல்லது என்ன முடி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறைபாட்டை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்திருந்தார் என்றால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லுகின்றோம். அப்போ நம்மை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மற்றவர்களோடு பேசும்போது பெரும்பாலும் நம்மை உயர்த்தி பேசுவோம் இல்லையா. அப்போ நாம் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறோம் என்றாலே என்ன அர்த்தம்? என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். அப்படின்னா நான் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவது, பிறரை பற்றி அவதூறாக பேசுவோம். நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா சம்பந்தமே இல்லாத மூன்றாவது நபரை பற்றி 2 பேர் உட்கார்ந்துருப்போம், 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த 5 பேருக்குள்ள வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசிக்கொள்ளலாம். ஆனால் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை பற்றி பேச்சை தொடங்குவார்கள், அவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க. அப்போ தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று தன்னை உயர்வாக பேசுவது, இரண்டாவது மற்றவர்களை தாழ்வாக பேசுவது. அப்போ இதுதான் நான். என்னோடு படித்த ஒரு சகோதரர், அவர் வந்து அவருடைய உடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். அப்போ நான் வந்து நினைப்பேன், சரி குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த காசு செலவு பண்ணுறது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவார். அப்போ வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், சரி நல்ல வசதியான ஃபேமிலி, பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிக எளிய ஒரு குடும்பம் இல்லை, அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஏன் இவர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அப்போ என்னை நான் பணக்காரராக ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும்? பணம் இருந்தால் அதை காமிக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, கல்யாண வீடு, இன்னைக்கு அடுத்து ஒரு கல்யாணம் இருக்குது. அந்த கல்யாணத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லையா, ஒவ்வொருத்தரும் 1 கிலோ 2 கிலோ தங்கம் போட்டு வரோம். ஏன்? என்னுடைய இந்த நகையை பார்த்து நான் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்? ஒரு சின்ன செயின் ஆசைக்கு போட்டு வந்தால் போதாதான் இல்லையா? 1 கிலோ 2 கிலோ கழுத்து இல்லையா, அவங்களுக்கு வந்து முதுகு வலியே வந்துடும் இல்லையா, அந்த கழுத்து வலி கூட வந்துடும். அப்போது பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கி ஆண்களும் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கையில் எத்தனை மோதிரம் போட முடியுமோ அத்தனை மோதிரம், இங்கே ப்ரேஸ்லெட்டு, இவ்வளோ பெரிய செயின் இல்லையா. அப்போது எதற்காக இதையெல்லாம் நான் வந்து நிச்சயமாக அவ்வளவு போடுறது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. நம்ம வந்து ஒரு ஆடம்பரமான சேலை கட்டுவாங்க, 20,000 30,000 இருக்கும். ஆனால் எப்போ போய் இதை மாற்றிட்டு நல்ல வேறு சின்ன சாதாரண சேலை கட்டுவோன்னு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை கட்டுவதில் அவங்களுக்கு வந்து ஒரு சௌகரியம் இருக்காது, அப்படி தானே. ஆனால் ஏன் அதை நம்ம செய்கிறோம்? அப்போ தான் என்னை மதிப்பாங்க. அப்போ பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதன் அடையாளம். ஏன் மற்றவங்க என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? திருமுழுக்கு யோவான் அப்படி நினைச்சாரா? இல்லை. அவருடைய செருப்பை நான் தூக்குறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது. அவரை தேடி படை வீரர்கள் முதற்கொண்டு அத்தனை மக்களும் வருகின்றார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, நான் வந்து அவங்க செருப்பத்தோட கூட எனக்கு அருகதை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடிந்தது. அப்ப தன்னை ஏற்றுக்கொண்டதால் அவர் நிறைவோடு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வந்து ஆண்டவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இந்த 2 தான். ஒன்று, என்னை நீ பற்றிக்கொள், என்னுடைய விருப்பத்தை உன்னுடைய விருப்பமாக மாற்றிக்கொள், என் விருப்பத்தை உணர்ந்து அதன்படி நீ செயல்படு. வெறுமனே பொருளாதாரம் மட்டும் மகிழ்ச்சி இல்லை என்பது இன்றைக்கு மனிதர்களே ஆய்வுபூர்வமாக கண்டுபிடித்து விட்டார்கள். நம்மை நேசிக்கின்றவர்களின் உடனிருப்பு தான் நமக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சி. அப்போ கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேனா? அப்போ எனக்கு துன்பம் வரும், ஆனால் அவர் என்னோடு இருந்தால் எனக்கு கவலை இல்லை இல்லையா. இறந்தவங்க வீட்டுக்கு எல்லாருமே போவோம், கல்யாண வீட்டுக்கு போகலனாலும் இறந்தவங்க வீட்டுக்கு போவோம். எதுக்காக? நம்ம போகிறனால அவங்களுடைய துன்பம் மாறிவிடுமா? இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய உடனிருப்பு, எனக்காக இத்தனை பேர் உடன் இருக்கின்றார்கள் என்ற உடனிருப்பு ஆறுதல் தருகின்றது. அப்போ அதே போலதான்
கடவுளுடைய உடனிருப்பை நம்பினோம் என்றால் நிச்சயமாக எத்தகைய சூழலிலும் நாம் நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இரண்டாவது, நம்மை நாம் ஏற்றுக்கொண்டால், ஏன்னா நம்மளை படைத்த உடனே ஆண்டவர் சொல்லுவது மிகவும் நன்றாக இருக்கிறது. இல்லை, எனக்கு உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது என்னுடைய உடல் உருவத்தில் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார குறைபாடுகள் இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை குறைபட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை அவர் நேசிக்கின்றார், அவர் படைத்து இந்த இடத்தில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று விடுகின்றார். அப்படி என்றால் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அவங்க எத்தகைய தீமை செய்பவராக, தீய ஒரு நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட இல்லையா, நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க உங்க கூட இருப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுகின்றார். ஆண்டவரது மகிழ்ச்சி தான் நமது வலிமை. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் இருப்பது இல்லையா, ஆண்டவர் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அது எனக்கு போதுமானது என்ற மனநிலையோடு நாம் வாழும்போது, எதிர்பார்ப்புகளை குறைத்து இறைவனில் நம்பிக்கையோடு வாழும்போது அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ முடியும். எனவே அத்தகைய மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தர வரவேண்டி இப்படியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.